சரியான ஃப்ராடு ரகு நீங்க. ஆமா, யாருக்கும் தெரியாம நைட்டு ஏறி குதிச்சு வந்திருக்கீங்களே. கால் அடிபட்டிருந்தா என்ன ஆகுது? அச்சோ, நல்ல வேலை அம்மா யாரும் பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா ஒரு அசிங்கமா போயிருக்கும் ரகு. உங்களால சேனப்ல பண்றீங்கன்னு தெரியல. ரொம்ப சேட்டை பண்றீங்க வர வர. அனு, அம்மா, என்னடி கண்ணாடி பத்தி காலையில சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்துமா, அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சரி சரி, என்னமோ காலையில கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவே. ஆமா, நேற்று நைட்ல இருந்து ஒரு மாதமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, கல்யாணத்துக்கு போனோம்னு சொன்னா நைட்டு, இப்ப என்னன்னா இங்க நின்னுகிட்டு இருக்கா, கிளம்பலையா நீ? அது கல்யாணம் நின்னுட்டாமா. என்னடி சொல்ற, கல்யாணம் நின்னுட்டா? இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவ கல்யாணம் நின்னுட்டுன்னு? அச்சோ, ஆமாமா, கல்யாணம் நின்னுட்டாமா. என்ன பண்றதுமா? என்னடி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே சொன்னதுக்கு அப்புறம் சோகமாயிட்டு என்ன? அது வந்துமா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. அவங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனாலதாம்மா நான் அவ ஹாப்பியா ஃபோன் பண்ணி சொன்னாலா கல்யாணம் நின்னுட்டானோன்னு சொல்லி, நானும் அதே சந்தோஷத்துல உன்கிட்ட சொல்லிட்டேம்மா. வேற எதுவும் இல்லம்மா. பேசுறதும் சரியில்லை, நடந்துக்கிறதும் சரியில்லை, என்னன்னு ஒன்னும் வேலைங்கல. ஆமா ஆமா, ரகு தம்பி ஃபோன் பண்ணாரா? அவரே எனக்கு ஃபோன் பண்ண போறாரு. அவர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணல. ஏன்டி மாப்பிள்ளைக்கு சண்டையை போட்டுட்ட நீ? நானும் சண்டை போடல, நீ தான் உன் மாப்பிள்ளையே கண்டபடி திட்டிட்ட. அதனாலதான் ஒரு கோவத்துல என்கிட்ட ஃபோன் பண்றதும் இல்ல, பேசுறதும் இல்ல. அனு, இன்னுமா மாப்பிள்ளை சோகத்துல உங்ககிட்ட சண்டையில இருக்காரு? பின்ன அவருக்கு கோவம் என்னதான் இல்லைன்னாலும் வருத்தம் இருக்கும்லம்மா. நீ இப்படி எல்லாம் பேசலாமா அவரை? சொல்லு, ஏன்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியோ, போமா. நல்ல வேலை அம்மாக்கு நேத்து வந்தது தெரியல, இல்லைன்னா அவ்வளவுதான். அட கடவுளே. சரி அனு, அப்போ 2 பேருமா போயிட்டு மாப்பிள்ளை தம்பி பார்த்துட்டு வந்துருவோமா ஆஸ்பத்திரியில வச்சு? ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்கிற? வீட்டுக்கு வேணா போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவர் இருப்பாரான்னு தெரியல, அவருக்கு என்ன ஷிஃப்ட்னு தெரியல எனக்கு. நான் என்ன அவர்கிட்ட பேசிக்கிட்டா இருக்கேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா இல்லையான்னு கேட்கறக்கு? இல்லண்டி, எனக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு, இது கால் ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு மருந்து போன வாட்டி கொடுத்தாரு, அந்த மருந்து தேய்ச்சா நல்லா கேட்டுச்சு பார்த்துக்கோ. அதான் அதே மருந்து தேய்க்கவா இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா எதுன்னு கேட்டுட்டு வரலாமேன்னு நினைச்சேன். நீ எங்கன தானே இருக்கா, அவர் வர கோவத்துல இருக்காருன்னு சொல்றா, அதை பேசிட்டு வந்துருவோமேனு. அது வந்துமா, அது இவங்களை சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போனா ஒரு வளரிட்டாருன்னா நேற்று வந்ததே. நம்ம முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம். வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடானோ. என்னன்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எக்கா எக்கா உள்ள இருக்கீங்களா? யாருமா? எக்கா சின்ன பொண்ணு வசந்தி வந்திருக்கோம், வாங்கம்மா உள்ள வாங்க. அடக்காடவுளே, சின்னாச்சுமா? என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு வசந்தி? எக்கோ, உங்களுக்கு விஷயமே தெரியாமையா இருக்கீங்க நீங்க. சின்ன வசந்தி சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரியலையே. எக்கோ, நைட்டு நம்ம ஊருக்குள்ள திருட வந்திருக்கான். அம்மா, திருடனா? என்னக்கா சொல்றீங்க, திருடனா? ஆமா, உங்க 2 பேருக்கு விஷயம் தெரியாதா? உங்க வீட்டு மதில்ல இருந்துதான் ஏறி குதிச்சு போனதை சின்ன பொண்ணு பாத்துருக்கா. அவனை விரட்டிட்டு போனதுலதான் காலு லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கா. காலை தூக்கி கீழே வைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. சரி, நீங்க காலையில எப்படி கூப்பாடு போடுவீங்க, அதை காங்கல இதை காங்கலன்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்டுட்டு போவோமேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க சத்தம் போட்ட மாதிரியே தெரியல. அம்மையும் மோவெல்லாம் நல்ல உரங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா நீ வேற வசந்தி, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு என்ன வசந்தி இருக்கு? நானே வாடகை வரதை வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற என்ன இருக்க போகுது? அதுவும் சரிதான், இருக்கிறத எல்லாத்தையும் போட்டுக்கு அனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. சரி சரி, அது அப்புறமா பேசிக்கலாம். இப்ப இவளுக்கு என்னாச்சு, காலை நோண்டிக்கிட்டே இருக்கா? அத சொன்னலக்கா, திருட வந்திருக்கான்னு சொல்லி. இவங்க திருடன் திருடன் ராகுவ தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே போயிருவோம்ல. அனு, நீயுமா பாக்கல? உன் அம்மா தான் மாத்திரை போட்டுட்டு அப்படியே உறங்கிடுவாங்க, நீ முழிச்சுதானே கடந்திருப்பா நைட்டெல்லாம். ஐயோ, இவங்க வேற கரெக்டா கேக்குறாங்க. இல்லம்மா, அவளும் 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டா. அவளும் அந்த மாத்திரையெல்லாம் போடுறாள் உடம்பு சரியாம இருக்கிறதுக்கு. அவளுக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும் பத்துக்கோ கிறக்கமா, அதனால அவளும் படுத்துருவா. அப்புறம் யார் வீட்டுல ஏதாச்சும் திருட்டு போயிட்டாமா? இல்லக்கோ, அதான் அதுக்குள்ள அந்த திருடனை பார்த்துட்டு சத்தம் போட்டலக்கோ, அதனால அந்த திருடனை தள்ளி விட்டுட்டு கீழே ஓடிட்டாங்கோ. காலு வலியோ வலிக்குக்கோ. பாலா போனவன் என்னமா வேலையை பார்த்திருக்கான். பொம்பளைன்னு கூட பார்க்காம கீழே தள்ளி போட்டிருக்காமே. அவனை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேங்கோ, அவன் இன்னொரு வாட்டி பார்த்தனா கரெக்டா சொல்லிடுவேன். அஷிஷோ, சிவங்க என்ன எப்படி சொல்றாங்க? இப்ப என்ன பண்ண? அனு, நீ ஏதாச்சும் பாத்தியாமா? அது வந்துக்கா, அது அப்போ பாத்துருக்க அப்படிதானே? இல்லக்கா, வெளியே ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு. பயத்துல நான் கதவை மட்டும் சாத்திட்டு ரூம்குள்ளே இருந்துகிட்டேன். நைட் டைம்ல நான் மோஸ்ட்லி வெளியே வர மாட்டேங்க்கா, எனக்கு இருட்டுனா பயம், அதான். அட என்ன பிள்ளைம்மா நீ, அந்த திருடன் கதவை ஏதோ உடச்சிக்கிட்டு உள்ள வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? ஐயோ கடவுளே,
சரி இளவரசிக்கோ, உங்ககிட்ட காலுக்கு தேய்க்கிறதுக்கு அந்த மருந்து ஒன்று கொடுத்தீங்களா போன வாட்டி எனக்கு, அது கொஞ்சம் கொடுங்களேன். இவளுக்கு போட்டு அதை தேய்ச்சி நீவி விட்டோம்னா கொஞ்சம் சரியா இருக்கும். 10 மணிக்கு மேலே தானே ஆஸ்பத்திரி திறப்பாங்க, அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ, அந்த மருந்து எனக்கே முடிஞ்சிட்டு இருந்தோம். இப்போதாம்மா அணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கே ரகு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு. அப்படியாக்கோ? அப்ப நானும் வரேன்க்கோ. சரி அப்ப அனு, நாங்களும் வரோம், அப்ப எங்களையும் கூட்டிட்டு போமா. அஷிஷோ, இவங்க வேற கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாங்க, வரணும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண? என்ன இவ பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன அனுமா? அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரியலம்மா. அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் வரலம்மா. சரி அப்ப நீ இருந்துக்கோ, நாங்களா போயிட்டு வரோம். அஷிஷோ, அம்மா வேற போறேன்றாங்க. இவங்க வேற இன்னொரு வாட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கிறாங்க. முதல்ல அவருக்கு போனை பண்ணி சொல்லணும். அம்மா எனக்கு ஒரு மாதிரி வருது, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி சரி போ, போய் படுத்துக்கோ. ஏன்கோ இவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு தானே போவோமான்னு கேட்டோம், அதுக்கே இவ இப்படி பதறிட்டு ஓடுறா? இல்லம்மா, அவளுக்கே உடம்பு முடியாம இருக்கு, அதான். பிள்ளை இழந்த உடம்பு பத்தியா? பிள்ளை பெற்றதுக்கு சமமா தானே இருக்கும். கை கால்லாம் வலிக்குன்னு சொல்றா, நிக்க முடியலன்னு சொல்றா. சரி, என்ன பண்றது? ஷோ, சரி சரிக்கோ, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். ஏமாம்மா அண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறா? அண்ணு எங்க போனா? அனு போனே எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் என்ன அவ பக்கத்துலயே இருக்கேன்? அம்மா வீட்டுல போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அண்ணு இங்க வரமாட்டல்ல, எதுக்கு அங்கே போறா? எப்பவுமே அங்க வீட்டுக்கு போறா, இங்க இருக்க மாட்டேங்கா. அனு கிட்ட கேப்போம். சூப்பர் ரோஷன், இந்த மாதிரிதான் கேட்கணும் சரியா? மாமா சொல்லி தர்றது அப்படியே கேட்கணும். ஏன் அனு இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ ஏன் அங்கேயே போய் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் சரியா? அது மாதிரி கேக்குறேன். சூப்பர் என் தங்கம். எவ்வளவு நேரம் போன் பண்றோம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. போன் எடுக்கிறாளா பத்தியா? அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு. ஆமா, அந்த கொழுப்பை குறைக்கணும். கொழுப்பா? அப்படின்னா? அப்படின்னா நீ இப்ப பிடிவாதம் பிடிக்கிறல, அதே மாதிரிதான். சரி, இது இன்னொரு வாட்டி போன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லன்னா நம்ம நேர்லயே போயிட்டு என்ன போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு வருவோம் சரியா? சரி மாமா, நம்ம வண்டியில இப்படி போவோம், வாங்க. இருடா, போன் பண்ணுவோம். போன் எடுக்கலன்னா வேணா ட்ருன்னு போவோம். சிவன் எனக்கு மேல இருக்கான். இந்த ஆர்வம் அணுவ பாக்குறதுக்கா இல்ல வெளியே சுத்துறதுக்கான்னு தெரியல. கையில என்ன டீ கப்பு மாதிரி இருக்கு? இல்லம்மா காப்பி. காப்பியா? சரிக்கோ, நானும் காப்பி போட்டு குடிக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே காப்பி எடுத்துட்டு வந்து நீட்டுறீங்க. சரி கொடுங்கக்கோ, குடிக்கேன். நாசமா போன 4 முடி, நானே இங்க காலை தூக்க முடியாம இருக்கேன், உனக்கு காப்பி கேக்குதா? சின்ன பொண்ணே, அவங்க காஃபி குடிங்கன்னு சொல்லி ஆசையா கொடுக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல குடிக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லக்கூடாது சின்ன பொண்ணே. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம வரக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். நீங்க கொடுங்கக்கோ, சின்ன பொண்ணுக்கு வேணா வேண்டாம், நான் மட்டும் குடிக்கேன். 4 முடி, அவங்க உனக்கு வர்றதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆமா, உனக்கு ஒண்ணும் தரல. பரவாயில்ல சின்ன பொண்ணே, இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? இந்தம்மா நீ குடி, நான் சின்ன பொண்ணுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரேன். நான் சொன்னல, அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கன்ட்டு. நம்ம குடிக்காம போனாதான் அவங்க வருத்தப்படுவாங்க. சரி கொடுங்கக்கோ, நீங்க சொல்றீங்கன்னே தான் குடிக்கேன். சரி சரி, இந்தாம்மா. எக்கோ, அப்படி கடிக்கிறதுக்கு ஏதாச்சும்? ஆமாக்கோ, தெருவுல 2 நாய் கிடக்கலாம், அந்த 2 நாயை கொண்டு வந்து விடுங்க, 2 கடி கடிக்கிட்டோம். ஆமா சின்ன பொண்ணே. பின்ன என்ன 4 முடி, எட்டிக்கிட்டு மிதிச்சான்னு வச்சுக்கோ, நானே காலை தூக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா? சரி சரி, சண்டை போடாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா, இது குடி. சரிக்கோ. அதான் ஆசைப்பட்டு காப்பி வந்துட்டுல, அப்புறம் என்ன என் மூஞ்ச வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கா? குடி. சின்ன பண்ணி, உன் கூட வந்தாலே நீ இப்படிதான் பண்ற சின்ன பண்ணி. என்ன பேச விட மாட்டேங்கிற, என்ன பேசி பேசி அசிங்கப்படுத்துற. அந்த திருட உன் காலை உடச்சதுக்கு பதிலா உன் வாயை சேர்த்து உடச்சிருந்தானே எனக்கு நிம்மதியா போயிருக்கும். ஆமா, 32 பல்லும் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும், பேசவும் பேசிருக்க மாட்டேன். இம்மா, என்ன ஆசை உங்களுக்கு? சரி சரி, ரொம்ப தான் இழுத்துக்க போகுது. சின்ன பண்ணி. சரிங்க, குடிங்க. எங்க ரேஸ்மா கிளம்பிட்டா? எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அம்மா சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற சிஸ்டருக்கு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ரகு போக முடியாதுன்னு சொல்லிட்டான், அதான் சரி நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. மார்னிங் மேரேஜ், ஈவினிங் ரிசப்ஷன். நான் மார்னிங் போயிட்டு வந்துட்டுனா எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் சரின்ட்டு இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு வந்துடலான்னு. சரி சரி, அப்படியா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. உன் ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு, மாமா தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு, என்னன்னு பேசிக்கோ. சரி கொடு. அம்மா. ரேஷ்மா, இந்த மாமா அட்டன் பண்ணிட்டாரு. ஹலோ
அண்ணே சொல்லண்ணே, என்னாச்சு? ஃபோன் பண்ணியிருந்தியாமே, ரேஷ்மா சொன்னா. அது வந்துமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா தாச்சாயினே. நல்லா இருக்கண்ணே, நீ எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்கா? சாரு எப்படி இருக்கா? குட்டி வாண்டி வேலைக்கெல்லாம் போறாளாமே கேள்விப்பட்டேன். ஆ ஆ, இருக்குமா. எங்களுக்கு என்ன ஏதோ இருக்கும். சாருதான். சாருக்கு என்னண்ணே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லம்மா, அது வந்து சாரு வேலை செஞ்ச இடத்துல ஒரு பையனை காதலிச்சிருப்பா போல. சரி. வேலைக்கு போன இடத்துல புடிச்சு போச்சுன்னு சொன்னான் ஒரு பையனை. சரி, நானும் ஒத்துக்கலாம் செய்யதான் செஞ்சேன். ஆனா அந்த பையன் சொல்லாம கொள்ளாம அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதை நினைச்சு இவ வருத்தத்துல ஒரே ஒரு வாரமும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. வெளியவும் வர மாட்டேங்கா, எங்கேயும் போகவும் மாட்டேங்கா. அதான் ரேஸ்மா சொன்ன கேப்பாலா, ஒரு வாரம் சென்னைக்கு வந்து இருக்க சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான். அங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? இதுல என்னென்ன இருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. பிள்ளைகிட்ட போனை கொடுங்க, இதோ ரேஷ்மா பேச சொல்றேன். நான்லாம் பேசல, மாமா கிட்ட நான் பேசல, நீங்களே பேசுங்க. அண்ணன் இல்ல ரேஷ்மா, சாரு. சாருவா? என்னாச்சு? இல்ல, ஒரு பையன் அங்க லவ் பண்ணிருக்கா. அந்த பையனுக்கு இவனுக்கு செட் ஆகலன்னு விட்டுட்டு போயிட்டானா அந்த பையன். அதை நினைச்சே இவ வருத்தத்துல ரூம்குள்ளேயே இருக்கலாம், வெளியவும் வர மாட்டேங்கிறாளாம். அதான் ஒரு வாரம் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதான் நீ சொன்னா கேப்பாளா, அதான் நின்று பேச சொல்றேன் அண்ணன். சரி கொடு. ஹலோ சாரு. ஹலோ அக்கா. என்னாச்சு? ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூம்குள்ளேயே இருக்கியா? வெளியவே வர மாட்டேங்கிறியா? என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, ஒன்றும் இல்லக்கா. ஒன்றும் இல்லைல்ல. வேலைக்கு போறியா இல்லையா? இல்லக்கா, 1 month லீவ் சொல்லியிருக்கேன். 1 month லீவ் சொல்லியிருக்கியா? 1 month லீவ் சொல்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு மேடத்துக்கு? அது வந்துக்கா. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். சென்னை கிளம்பி வா. 1 month லீவ் தானே, ரோஷனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. நீங்கள் வா, அவனை பார்த்துக்கோ. இல்லக்கா, அது வந்து நான் பெங்களூர்லயே இருந்துக்கிறேன். வான்னு சொன்னேன், கேட்பியே மாட்டியா நான் சொல்கிறத? சரி ஓகேக்கா, வரேன். நாளைக்கு வரேன்க்கா. இன்னைக்கே ஃப்ளைட் இருக்கு தானே? நான் மாமா கிட்ட சொல்கிறேன், நான் டிக்கெட் புக் பண்ண சொல்கிறேன். சரியா? இன்னைக்கு ஈவினிங் போல வா. இல்லக்கா, லக்கேஜ்லாம் பேக் பண்ணணும். நான் நாளைக்கு வரேன்க்கா. சரி ஓகே. நாளைக்குன்னு கடத்திடக்கூடாது. நான் மாமா கிட்ட டிக்கெட் புக் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் புக் பண்ணிவிட்டு உனக்கு டிக்கெட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதை வச்சு வந்துடு. ஓகே? சரி ஓகேக்கா. சரி, உடம்ப பார்த்துக்கோ. நான் ஃபோன் வைக்கிறேன். சரியா? கொஞ்சம் நான் வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேக்கா. சரி, இந்தம்மா ஃபோனு. ஷாண்டி ஃபோனை வச்சா நான் 2 வார்த்தை பேசியிருப்பேன் அவகிட்ட. ஆமாம், நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அவளே ஏற்கனவே வேதனையில் இருப்பான். அதையே போட்டு சும்மா இதை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். உனக்கு வேற வேலை இல்லை. சரி, இப்போ நீயும் கிளம்பி போயிட்டான். அப்போ அணுவை கூட்டிட்டு வரைக்கும் யார் போவா? நான் உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை தான் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அவனும் வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றா கல்யாணத்துக்கு. அப்ப கல்யாணத்துக்கே வர முடியாதவன் அப்ப எப்படி இங்கே வருவான்? அதெல்லாம் வருவான். ஒரு 1 hour மட்டும் அவனுக்கு டைம் கொடு. 1 hourல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மேஜரா இருக்கிறத மட்டும் அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வருவான். ஜெனிஃபர் அங்கதான் ஆல்ரெடி இருக்கான்றதுனால ப்ராப்ளம் இல்லை. அவ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பா. என்ன, உனக்கு ஒரு 2 hour இருந்தா போதாதா? சரி, நீ ஒரு வாட்டி உன் தம்பி கிட்ட சொல்லிட்டு போயிரு. 2 பேரும் எங்க இருக்கானுங்க? உள்ளதான் அண்ணு கிட்ட போன் பேச போறேன்னு போனானுங்க. இன்னும் சத்தக்காங்களே, என்ன பண்றானுங்கன்னு தெரியல. மாமனும் மச்சனும் உள்ளதான் இருக்காங்க. சரி ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். சரி. டேய் அம்மா, எங்க போற? நானும் வரேன். நீ வர வேண்டாம். ரகு மாமா இப்ப வெளியே போவாங்க, அவங்க கூட போ. சரியா? நானும் வரேம்மா, ப்ளீஸ். நீ வர வேண்டாம் ரோஷன், சொல்றதை கேளு. ரகு, நான் வெளியே போறேன். சரியா? நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். நீ ஒரு 1 hourல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க வந்து கார்த்தியோட அம்மாக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஓகே? நம்ம ஃபர்ஸ்ட் ஹீமோதெரப்பி ஒரு செக்ஷன் கொடுத்து பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹீமோதெரப்பியை வச்சு அதை கியூர் பண்ண பார்க்கலாம். ஓகே? அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடு அவங்களுக்கு. இப்போ வந்து மோஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிருக்கிறது அப்படின்றதுனால இந்த இதுவை வந்து உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுப்பாங்க, படிச்சிருக்கவங்க தானே. அதுவும் இல்லாம ஜெனிஃபர் இருக்கால, அவளுக்கு தெரியும்னு அவ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பான். சரி ஓகே, நீ எங்க போற? என்ன ரகு தெரியாத மாதிரி கேக்குற? மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற சிஸ்டருக்கு. ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். கார்ல நான் ஒரு பிரசன்ட் வாங்கி வச்சிருக்கேன், அந்த கிஃப்டையும் கொடுத்துரு. சரியா? என்னோட சார்பில். சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். நீ வரலையா? நீ மார்னிங்கே வரலன்னு சொல்லிட்டு தான் ரிசப்ஷன் போற பிளானா? நீ போறல, மேபி போற மாதிரி இருந்தா ரிசப்ஷனுக்கு வேணா நான் போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு போக முடியாது. அணுவை வர அம்மா கூப்பிட போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கேயும் போகணும். அதுக்குதான் அவளுக்கு போன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்ப இன்னும் சொல்லலையா அவகிட்ட? போன் எடுத்தாதானே சொல்ல முடியும். சரி ஓகே, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஒரு 1 hourல ரிட்டர்ன் ஆயிட்டேன்னா அம்மா கிளம்பி இருப்பாங்க. அம்மாவையும் ரோஷனையும் கூட்டிட்டு போ. சரியா? ரோஷன்மா, இப்படி பண்ணாதடி தங்கம். இப்படி பண்ண அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல.
என் தங்க குட்டி. ஆமா, நான் என்கிட்டயுமே பேச மாட்டேன்னு சொல்லுங்க மாமா. இதுக்குதான் ரோஷன் யாரையுமே நம்ப கூடாது, இப்படிதான் நம்ம பாதியிலே விட்டுட்டு போயிருவாங்க. ரகு அவன் ஏற்கனவே காலையில வச்சு இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் யாரையுமே பேச மாட்டேன், நம்ப மாட்டேன், இன்னும் எல்லார் பேச்சும் கான்னு சொல்லிட்டு. நீ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட அவனை. ஆமா, குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி, நீ அவனை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன். சரி, ஓகே. ரோஷன் பாய். டேய், உன்கிட்ட தான்டா சொல்றேன். சரி ரோஷன், பானா போகுது பாவம், நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. ட்ரு சரியா? அவ கார்ல தான் போறா. சீ, கார் நல்லாவே இருக்காது, நம்ம பைக்ல போவோம் ஜாலியா. சரி மாமா. சரி, அம்மாக்கு பாய் சொல்லிரு. பாய். பெத்த பிள்ளை கிட்ட இருந்து ஒரு பாயும் முத்தம் வாங்குறதுக்கு நீங்க சொன்னாதான் தருவீங்க. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா குட்டி வாண்டே. சரி, பத்திரமா இருந்துக்கணும், பாட்டி சொல்றதை கேட்டு. சரியா? நான் போயிட்டு உடனே வந்துருவேன். சரி, பாத்துக்கோ, போயிட்டு வந்துடுறேன். சரி, பாத்து போ. மாமா, நம்ம இப்பவே டூர் போறோமா? இல்லடி தங்கம், நான் இப்ப மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரு போவோம். அதுக்கு முன்னாடி உன் அத்தைக்கு ஒரு வாட்டி போனை பண்ணிப்போம். போனே எடுக்க மாட்டேங்கிறா, போனை எங்க தொலைச்சான்னு தெரியல. நேத்து நைட்ல இருந்து இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளை போன் எடுக்கட்டும் இருக்கு. போன் எடுத்து என் குட்டச்சி. சின்ன பொண்ணே, கவனிச்சியா? அப்பா அம்மா வச்சு போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. யாரும் வந்து எடுத்த மாதிரியே தெரியல. இந்த அனுப்பு இல்லைன்னா மேல போயிட்டு உக்காந்துக்கிட்டு இவங்க அம்மா நம்மளுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. அவங்களும் அப்படியே அடுக்காலையில இருந்துகிட்டாங்க போல. நம்ம வேணா எடுத்து பேசுவோமா? நாலு முடி ஆர்வ கோளாறு, கொஞ்ச நேரம் சும்மா கடை. ஆமா, யாரு என்னன்னு தெரியாம நீயே எடுத்து பேசிடுவியோ? இல்ல சின்ன பொண்ணே, இத்தனை வாட்டி வருதுன்னு எதனா முக்கியமான விஷயமா இருக்கும்ல, நம்ம எடுத்து என்னன்னு கேப்போம். இல்லன்னா அவங்களே வந்து பேசிப்பாங்க. என்னமா கேட்க போறீங்க? இல்லக்கோ, அப்பா அம்மா வச்சு போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் போன்ல யாருன்னு கேப்போமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அந்த போன் எடுத்து என்னன்னு கேளுங்க. ரொம்ப நேரமா போன் வந்துகிட்டே இருக்கு. ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இருக்க போகுது. யாரு போனுக்கா இது? உங்க போனா? ஐயோ கடவுளே, என் போன் இல்லம்மா, அனு போன் தான். இந்த மாதிரி போன் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கா. அதை எனக்கு போனை மட்டும்தான் பேச தெரியுது, வேற எதுவும் பண்ண தெரியல. இப்படி மூஞ்ச வச்சு பார்த்து பேசிப்பாங்களே, அது கூட பேச தெரியலமா எனக்கு. அவதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஒண்ணு. ஓ அப்படியா, சரிக்கோ. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா, எடுத்து என்னன்னு கேளுங்க. சரிம்மா, இந்தா நீ இந்த காப்பி குடி. சரிக்கோ. ஹலோ குட்டுச்சி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நேத்துல இருந்து நானும் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேத்து நைட்டு வரும்போது இதேதான் பண்ணேன். உனக்கு வந்து செவரெல்லாம் ஏறி குதிச்சிருக்கேன் போனை எடுக்காம. இப்பயும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. குட்டுச்சி, நேர்ல வந்தன்னு வச்சுக்கியா? நேர்ல வந்த இது நேர்ல நடக்கும் பத்துக்கோ. ஆமா, இங்க பாரு, வாய் திறந்து பேசுடி, வாய் திறந்து பேசு. சின்ன நாலு முடி வாய் அடிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஷாக்கிங்காக இருக்கும்? நம்ம வேணா வாங்கி பேசுவோமா? ஐயோ சின்ன பண்ணி, அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ பேசுவியா இல்ல உன்ன? ஐயோ மாப்பிள்ள, நான் அனு இல்ல, அனுவோட அம்மா. என்ன மாப்பிள்ள நீங்க? யாரு பேசுறான்னு கூட குரல் தெரியாம இருக்கு உங்களுக்கு. போங்க மாப்பிள்ள. சரி, நான் அனு கிட்ட நீங்க போன் பண்ணதா சொல்றேன். சரிங்களா? போனை வச்சிருங்க மாப்பிள்ள, நான் அனு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு போனை தரேன். அனு இல்லையா? நீங்களா போனை உங்ககிட்டயே கொடுத்துட்டு போனா? இல்ல மாப்பிள்ள, கீழே போனை வச்சுட்டு போனா. நான் எடுத்து யாருன்னு கேக்குறதுக்குள்ள நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. சரி மாப்பிள்ள, நான் போனை அனு கிட்ட கொடுக்கேன். சரிங்க, நான் போனை வச்சிடறேன். அவளை போன் பண்ண சொல்லுங்க. அச்சோ, சின்ன பண்ணி மாப்பிள்ளன்ட்டு இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி இல்லையா? சும்மா கடை நாலு முடி. என்னக்கோ, யாரு? அனுக்கு மாப்பிள்ள தான் போன் பண்ணிருக்காரு, அனு கிட்ட பேசுறக்காண்டி. சரிங்கம்மா, நீங்க காப்பி குடிங்க, நான் போன் எடுத்துட்டு போயிட்டு அனு கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கோ. அந்த பாலா போனவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு பத்துக்கோங்கக்கா, என் காலை உடைச்ச மாதிரி அவன் காலையும் உடைச்சிருவேன். நைட்டு வந்து என் காலை உடைச்சி எவன கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா, அவன் ஃபேண்ட வரைக்கும் பிடிச்சிட்ட பத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்து உருவிருந்தேன், ஜெட்டியோட தான் ஓடி இருப்பான். அட கடவுளே, சிவங்க சொல்றத பார்த்தா அப்ப நைட்டு வந்தது மாப்பிள்ள தானோ? அச்சோ, மாப்பிள்ளையா இவ திருடன்னு திட்டிக்கிட்டு கிடந்தா. நானும்ல கூட சேர்ந்து பாலா போனவே அப்படி இப்படின்னு திட்டிட்டேன். அச்சோ, இந்த அனு பிள்ளைக்கு தெரியதானே செய்யும், சொல்ல வேண்டியதானே அவளை. என்னக்கோ அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க காப்பி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புங்க. நான் கொஞ்சம் வேலை கிடக்கு வெளியே, நானும் அப்படி போக வேண்டியது இருக்காதான். சரிக்கோ, நாங்க அப்படியே காப்பி குடிச்சிட்டு கிளம்புறோம். சரிம்மா. சரி, கூறு கட்டவல, நைட்டு வந்தது மாப்பிள்ளையாடி? அது வந்து உனக்கு எப்படி தெரியும்?
போன் அந்த ஆள் அப்படியே கீழே போட்டுட்டு வந்துட்டியே. அந்த ஊர் வாயாடிங்க ரெண்டும் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காளிங்க. போன் வரைக்கும் சொல்லிட்டு எடுக்கலான்னு போனாலிங்க. நான் அந்த நேரத்துக்கு வருவோம், நான் போன் அட்டன் பண்ணி பேசினா அது மாப்பிள்ள என்கிட்ட எல்லாத்தையும் யாரு என்னன்னு கேட்காம நீ தான் போன் எடுக்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஒப்பிச்சுக்கிட்டு கிடக்காரு. ஆமா, அந்த டாக்டரையா நீ செவரேறி குதிக்க வச்சா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல நீ? சிட்டி அவரை பாக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா காலையில வர சொல்ல வேண்டியதானே? அம்மா நான் வர சொல்லலம்மா, அவரதான் வந்தாரு. அவர் வரன்னு சொன்னாரு, அதை நான் மறந்துட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். அதான் அவரு செவரேறி குதிச்சு வரும்போது நீ அந்த நேரத்துலதான் வந்தியா, உள்ள நின்னுட்டு இருந்தாரு, நீ ஏதாச்சும் சொல்லுவன்ட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் நீ வந்த. அப்போ அவரு உள்ளதான் கடந்திருக்காரு. என்கிட்ட பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா, பிள்ளைக்கு கல்யாணம் நின்னு போச்சு, அந்த பிடிக்காத கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் பொய்யதான் சொல்லிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னென்ன மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க என்ன நீ போனை கொடுமா, அந்த அக்காங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சிருக்கும், நான் போன் எடுத்ததுனால தெரியாம போயிட்டு. உன் புருஷன் வேற எடுத்த உடனே நீ நினைச்சு உன்கிட்ட பேசினாரு. இந்தா ஏதோ பேசணும்னு சொன்னாரு, போன் பண்ண சொன்னாரு. போன் பண்ணுவியா? சரி நான் போன் பண்றேன். செடி கூறுகட்டவுல இனிமே அவரை பாக்கணும்னு ஆசையா இருந்தா வர சொல்லி, அதை விட்டுட்டு செவரு எரி குதிச்சு வர சொல்லாத, புரிஞ்சுச்சா? இது தெளிவா சொல்லு அவர்கிட்ட. சரி இந்தா போனு கோடு. சகு வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு ரேஷ்மக்கா பேசல, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நிறைய பேர் வந்து ரோஷன் குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த பால் ஊத்துனதுக்கு பதிலாக அவனுக்கு வெண்ணி ஊத்திட்டுன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன். அது இப்போ ஓகே தான், அவனுக்கு அந்த அளவுக்கு அடிபடல. கண்டிப்பா நான் பத்திரமா பாத்துப்பேன். அவங்க பண்ற சேட்டையில தாங்க முடியல, மற்றபடி நான் பத்திரமா தான் பாத்துக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு நிறைய பேர் கோவமெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்க காட்டுற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஹைப் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து வரும். அது வந்து கேஷ்லாம் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஹைப் ஆப்ஷனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நன்றி சொன்னாங்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.